ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு முக்கியமான ஸ்டிச் தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அதுதான் பேட்டர்ன் ஸ்டிச்சு. பேட்டர்ன் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட்டு வந்துட்டு ஜரி த்ரெட்டில் நான் போட போகிறேன். ஸோ அதனால் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீடில் வந்து 14.05 mm. சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். லாக் ஸ்டிச் போடாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் லாக் ஸ்டிச் போடாமல் அவுட்லைன் வந்துட்டு நான் போடுறேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்துட்டு ஒரே மாதிரியாக போடுங்க. ஒவ்வொரு செயினும் ஒவ்வொரு மாதிரி போட வேண்டாம். ஒரே மாதிரி அளவுகளில் நீங்கள் வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு கரெக்டாக செயின் ஸ்டிச் கொடுங்க அவுட்லைனுக்கு. என்னோடய சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக போட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்துட்டு ரொம்ப அழகாக கிடைக்கும். நான் வந்துட்டு இது ரவுண்ட் ஷேப்பில் போடுறேன். நீங்கள் வந்துட்டு திலகம் ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு கூட போடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் இஷ்டமோ நீங்கள் அந்த ஷேப் வரைஞ்சி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், லாக் ஸ்டிச் போடாமல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. லாக் ஸ்டிச் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, பேக்கில் போயிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு திருப்பணும் அப்படின்னா அதுதான் வந்துட்டு லாக் ஸ்டிச். ஓகேவா? அந்த லாக் ஸ்டிச் போடாமல் தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக செயின் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி அழகாக நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். நான் வந்துட்டு ஜரியில் போடுறேன். நீங்கள் வந்துட்டு ஜரியிலையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் செயின் போட்டேன். இப்போ மறுபடியும் எண்ட் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த செயின்குள்ளே போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் எண்டு நாட்டுக்காக இன்னொரு செயின் எடுப்போம் இல்லையா, அந்த செயினையும் அந்த செயின்குள்ளேயே எடுக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு போட்ட செயின்குள்ளே போயிட்டு நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். அவ்வளோதான். அதனால தான் நான் வந்துட்டு லாக் ஸ்டிச் போடாமல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அந்த இடத்துல கேப் இல்லாத மாதிரி லாஸ்ட்டாக கொண்டு போய் நீங்கள் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது உள்ள லைன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த லைன்ஸ்லேயும் நம்ம செயின் ஸ்டிச்சை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் வந்துட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி நாட் போட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ த்ரெட்டை வந்துட்டு நான் அந்த அவுட்லைன் செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு செயின் ஸ்டிச்சு போட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஓகேவா? இங்கே லாஸ்ட் வந்தோடனே எண்ட் நாட் போட்டு ஒரு ஓரமாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அந்த ஏற்கனவே போட்டோலே அவுட்லைனை அந்த செயின்குள்ளே போட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கே கொஞ்சம் நமக்கு நல்லா தெரியாது லுக்கு. ஸோ அதனால் முடிச்சா தெரியும். அதனால் உள் சைடாகவே நீங்கள் வந்துட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல முடிச்சிங்களோ அந்த இடத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்பியும் அவுட்லைனுக்குள்ளேருந்து ஒரு செயின்குள்ளேருந்து அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின்குள்ளேருந்து நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு திருப்பியும் நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் போடுங்க. ரொம்ப பொறுமையாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இது நீட்டாக கிடைக்கும். நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் பழகுவீங்க. உங்களுக்கு இது நீட்டாக புரியணும் அப்படிங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு ஜரியில் போட்டு காட்டுறேன். பட் நீங்கள் ஜரியிலையும் போடணும், சில்க் த்ரெட்லேயும் போடணும். உங்களுக்கு வந்துட்டு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? நீடில் வந்துட்டு 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நீடில் ப்ராக்டிஸும் கூட நல்லா நீடிலும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். எப்படி பிடிக்கணும், எப்படி ஸ்டிச் போடணும், எப்படி வேகமாக ஸ்டிச் போடணும் அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் லைன் முடியும் போது எண்ட் நாட் போடுவோம் இல்லையா, அது அவுட்லைனுக்கு உள் பக்கமாக நீங்கள் போடுங்க. அவுட்லைன் மேலே கொண்டு போய் செயினுக்குள்ளே போயிட்டு எண்ட் நாட் போட வேண்டாம். அசிங்கமாக தெரியும் முடிச்சா. ஸோ அதனால் அந்த மாதிரி போட வேண்டாம். உள் சைடாக போட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட்டை நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவுட்லைன் செயின்குள்ளே இருந்துட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம செயின் ஸ்டிச்சு, அதுக்கு கீழ் பக்கமாக ஒரு நார்மல் செயின் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ மேல் பக்கமாக கொண்டு போயிட்டு மேல் பக்கம் அவுட்லைனுக்குள்ளேயே ஒரு செயின்குள்ளே நம்ம த்ரெட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு பட்டன் ஹோல் கிழக்கிற மாதிரி இழுத்துட்டு இப்போ ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான். குட்டியாக ஒரு செயின் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது சென்டரில் வந்துட்டு நம்ம செயின் எடுக்க வேண்டியதில்லை. டைரெக்டாக மேலே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே அவுட்லைனுக்குள்ளே போயிட்டு கரெக்டான கேப் விட்டுக்கோங்க. போயிட்டு ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து பட்டன் ஹோல் இருக்கிற மாதிரி இழுத்துட்டு திருப்பி நீங்கள் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூவாக இதே மாதிரி பண்ண போகிறோம். நம்ம ஹனி ஹோம் ஸ்டிச்சில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டரில் ஒரு செயின் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் இதில் சென்டரில் செயின் எடுக்க மாட்டோம். டைரெக்டாக மேலே போய் செயின் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். ஆனால் ஆரம்பிக்கும் போதும் கடைசியில் முடியும் போது மட்டும் ஒரு நார்மல் செயின் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்,
ஸ்டிச் போட்டுக்கிறோம். சரிங்களா? ஆரம்பிக்கும் போது ஒரு நார்மல் செயின் எடுத்துகிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பி முடிக்கும் போது பாருங்களேன், ஒரு நார்மல் செயின் எடுத்துகிட்டு தான் நான் வந்துட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் ஒரு நார்மல் செயின் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு உள் பக்கமாகவே நான் வந்துட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதாவது அவுட்லைன் மேலே நான் என் நாட் போடல, அவுட்லைனுக்கு உள் பக்கமாகவே நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நீட்டாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஓகே. இப்போ எந்த சைடு நம்ம வந்துட்டு முடிக்கிறோமோ அதே சைடே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். திருப்பி அவுட்லைன் செயின்குள்ளே இருந்துட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு நார்மல் செயின் நம்ம போட்டுட்டு சென்டர் பார்த்துட்டு மேல் பக்கமாக நம்ம குத்தி அப்புறம் இழுக்கிறோம். ஒரு பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு ஒரு குட்டி செயின் நம்ம போட்டுக்கிறோம். திருப்பி இங்கே டைரெக்டாக அப்படியே சென்டரில் செயின் எடுக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் சென்டரில் வந்துட்டு ஒரு நார்மல் செயின் எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வந்துட்டு நம்ம சென்டரில் ஒரு நார்மல் செயின் எடுக்காமே நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டர்ன் ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்டிச் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அதனால் ஸ்டிச் வந்துட்டு பார்த்துட்டு போடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு செகண்ட் ரோவும் முடிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ ஒரு நார்மல் செயின் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே என்ன பண்ணுறோம், எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். ஓகே. இப்போ எந்த சைடு முடிச்சிருக்கோமோ அதே சைடு ஆரம்பிக்கிறோம். திருப்பி ஒரே ப்ரொசீஜர் தான். சரிங்களா? அந்த சென்டர் லைனுக்கு கீழ் பக்கமாக தான் நீங்கள் செயின் எடுக்கணும். ஓகே. இப்போ எந்த பக்கம் முடிச்சிருக்கோமோ அந்த பக்கம் ஆரம்பிக்கிறோம். அவுட்லைனுக்குள்ளேருந்து செயின் எடுக்கிறோம். சென்டரில் போட்டிருக்கிற செயினுக்கு கீழ் பக்கமாக தான் அந்த நார்மல் செயின் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நார்மல் செயின் எடுத்துட்டு கரெக்டாக மேலேக்கு சென்ட்ரு பார்த்து மேலே அந்த கட்டத்துக்குள்ளே சென்ட்ரு பார்த்து நம்ம கீழே அந்த செயினோட அளவு வந்துட்டு சைஸ் எடுத்துக்கணும். எல்லா இதுலேயும் அப்படி தான் போட்டிருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு செயின் மட்டும். செகண்ட் வந்து நீங்கள் மேல் பக்கமாக சென்ட்ரு பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிச் போட்டுட்டு வரோம். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் போட்டு வரோம். ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி நான் போடுற ஸ்டிச்சும் நல்லா பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு ஸ்டிச் போட ஆரம்பிங்க. அதே மாதிரி கீழே நம்ம பட்டன் கோல் கிளிக்கிற மாதிரி இழுத்து கொண்டு வந்து நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு அந்த சென்டரில் ஒரு அவுட்லைன் போட்டோம்ல லைன்ஸு, அந்த லைன்ஸ் கீழ் பக்கமாக நீங்கள் போட்டுக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சென்டரில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, லைன் வரைஞ்ச அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழ் பக்கமாக தான் நீங்கள் பட்டன் கோல் கிளிக்கிற மாதிரி இழுத்து கொண்டு வந்து கீழே நம்ம அந்த லாக் ஸ்டிச்சை போடணும். அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழே தான் நம்ம லாக் ஸ்டிச் போடணும். ஓகேவா? அதே மாதிரி கொஞ்சம் த்ரெட்டு மேலே தூக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் அதை வந்து இப்படி இழுத்து விட்டிங்கனாவே வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா அது கரெக்டாக போய் படிஞ்சுக்கும். ஓகே. இப்போ இங்கேயும் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு வந்தாச்சு. ஒரு நார்மல் செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட் போட்டு அங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டிச் வந்துட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இழுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம கரெக்டாக நாட் போட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ எங்கே முடித்தோமோ அதே பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி அவுட்லைனுக்குள்ளேருந்து செயின் எடுத்துகிட்டு ஒரு நார்மல் செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னரில் ஒரு பாக்ஸை நான் விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் செகண்ட் கட்டத்துலேருந்து ஸ்டிச் போட ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்னர் கிட்ட ரொம்ப இது பண்ணி போட்டிங்கன்னா நெருக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால் கார்னர் கிட்ட இடம் இருந்தால் சென்ட்ரு பார்த்து குத்தி இழுத்துட்டு வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கார்னர் கிட்ட இடம்னா டேரெக்டாக நீங்கள் முடிச்சுக்கலாம். இப்போ நான் நார்மல் செயின் எடுத்துட்டேன். எனக்கு இந்த சைடு கார்னர் கிட்டேயும் அவ்வளோக்கும் இடம் இல்லை. ஸோ அதனால் நான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டு ஒன் போட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம அவுட்லைனுக்குள்ளேருந்து தான் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த கார்னரில் போடுறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் செகண்ட் கட்டத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டு பட்டன் கோல் கிளிக்கிற மாதிரி இழுத்துட்டு திருப்பியும் அந்த அவுட்லைனுக்குள்ளேயே லாக் ஸ்டிச்சை நான் போடுறேன். ஓகேவா? பாருங்கள், அவுட்லைனுக்குள்ளேயே பட்டன் கோல் கிளிக்கிற மாதிரி இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுறேன். லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி த்ரெட்டை கீழ் பக்கமாக தள்ளினீங்கன்னா நீட்டாக ஆகிக்கும்.
ஓகே, இப்போ ஃபைனல் வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், என்ஆர் போட்டு அந்த 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 அவுட்லைனுக்கு உள் பக்கமாக நாம் என்ஆர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவுட்லைனுக்கு மேலேயே போட்டிங்கன்னா அது முடிச்சு மாதிரி தெரியும், அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் உள் பக்கமாக போட்டு முடிச்சுக்கோங்க. அந்த மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல த்ரெட்டெல்லாம், அது கீழ் பக்கமாக நீங்கள் லைட்டாக கை வச்சு இழுத்து விட்டிங்கனாவே அழகாக போய் செட் ஆகிக்கும். பாருங்கள், அவுட்லைனுக்கு 4 mm ரவுண்ட் பீடு கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் போடும்போது இன்னும் நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.